அமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அவருடைய வருகையும் அதே போன்று அதனுடைய பிரதி அமைச்சருடைய வருகையும் அதே போன்று உரிய அதிகாரிகள் அனைவருடைய வருகையின் கீழ் விசேடமாக நாங்கள் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் அதே போன்று பவானந்த ராஜா உள்ளிட்ட அனைவருடைய பங்களிப்போடு நாங்கள் இன்று விசேடமாக இந்த இடத்திற்கு வந்தது வேறு எதுவுமல்ல. இந்த 5 மாடி திட்டம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே காலகாலமாக தெரிந்த ஒரு பிரதேசமாகும். ஆனால் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்போ அந்த பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு காலகட்டங்களில் மாத்திரம் ஏதாவது ஒரு சிறிய திருத்தங்களை மாத்திரம் செய்துவிட்டு உண்மையிலேயே இந்த பிரச்சனை அப்படியே பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. எந்த காலத்திலும் நானும் கூட கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன். வருகின்ற போதெல்லாம் இதே துர்நாற்றமே எங்களுக்கு வீசி இருக்கின்றது. அதனால் இந்த துர்நாற்றத்தோடு தான் இங்கு இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இருப்பதோ துன்பப்படுவதோ இந்த நிலைமையின் கீழேயாகும். அதனால் இந்த ஒரு நரக வாழ்க்கையில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையை முதன்மையாக கொண்டே இன்றைக்கு விசேடமாக எங்களுடைய அனுர கருணா திலக எங்களுடைய அமைச்சர் விசேடமாக இந்த இடத்திற்கு வந்ததும் அதே போன்று எங்களுடைய செயலாளர்கள் அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பது வேறு எதனாலும் அல்ல, விசேடமாக கூடிய சீக்கிரத்தில் இவைகளை புனர் நிர்மாணம் செய்து அதே போன்று இந்த மக்களுக்கு இதை ஒப்படைப்பதோடு மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் நாங்கள் கண்டு கொண்டு தான் அவ்வாறான ஒரு வேலை திட்டங்கள் செய்யப்பட்ட பிறகு அதன் பிறகு அதை பராமரிப்பதற்கு ஆக்கள் இல்லாத ஒரு குறைபாடு காணப்பட்டது. அதற்கும் கூட எங்களுடைய அமைச்சர் மிகவும் அழகான நல்ல ஒரு திட்டத்தை முன்வந்திருக்கின்றார். ஒன்று, இங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு கணக்கை திறந்து கொண்டு உண்மையிலே இவைகளை புனரமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அப்போ அதற்காக எங்களால் என்ற அனைத்து உதவிகளை நாங்களும் செய்வதற்கு தயார் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் கூடுதலாக 100% இதில் வாழ்பவர்கள் வேறு யாரும் அல்ல, கடல் தொழிலாளர்கள். அப்போ அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களோடு இவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு சீதோசன நிலைமையை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை எல்லாவற்றையும் முதன்மையாக கொண்டு இன்றைக்கு நாங்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த 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 எங்களுடைய மாடி வீடு திட்டத்தை ஒரு அழகானவும் ஒரு வாசனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாற்றுகின்ற வேலையை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த முன்னெடுக்கின்ற வேலைக்கு நாங்கள் நினைக்கின்றோம், எனக்கு இங்கு இருக்கின்ற இந்த வீடு திட்டத்தில் இருக்கின்ற பலரையும் எனக்கு நன்றாக தெரியும். ஏர்னஸ்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அனைவருமே எங்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற அந்த நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இந்த வேலையை செய்து தருகின்றோம். அதன் பிறகு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இங்கே இருக்கின்ற மாடி வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சேர்ந்து இதை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளுங்கள். அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு செய்து தருகின்றோம் என்று உறுதியளிக்கின்றோம். நன்றி. இதுகளை பற்றி கேளுங்களேன். எங்கே முக்கியமான அமைச்சர்மார்கள் வந்திருக்கிறாங்க, இதுகளை பற்றி கேளுங்க. அதை கேளுங்க, துண்டா கேளுங்க, வேணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தனியாக. அமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அவருடைய வருகையும் அதே போன்று அதனுடைய பிரதி அமைச்சருடைய வருகையும் அதே போன்று உரிய அதிகாரிகள் அனைவருடைய வருகையின் கீழ் விசேடமாக நாங்கள் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் அதே போன்று பவானந்த ராஜா உள்ளிட்ட அனைவருடைய பங்களிப்போடு நாங்கள் இன்று விசேடமாக இந்த இடத்திற்கு வந்தது வேறு எதுவுமல்ல. இந்த 5 மாடி திட்டம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே காலகாலமாக தெரிந்த ஒரு பிரதேசம். ஆனால் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்போ அந்த பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு காலகட்டங்களில் மாத்திரம் ஏதாவது ஒரு சிறிய திருத்தங்களை மாத்திரம் செய்துவிட்டு உண்மையிலேயே இந்த பிரச்சனை அப்படியே பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. எந்த காலத்திலும் நானும் கூட கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன். வருகின்ற போதெல்லாம் இதே துர்நாற்றமே எங்களுக்கு வீசி இருக்கின்றது. அதனால் இந்த துர்நாற்றத்தோடு தான் இங்கு இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இருப்பதோ துன்பப்படுவதோ இந்த
நிலைமையின் கீழேயாகும். அதனால் இந்த ஒரு நரக வாழ்க்கையில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையை முதன்மையாக கொண்டே இன்றைக்கு விசேடமாக எங்களுடைய அனுர கருணாதிலக எங்களுடைய அமைச்சர் விசேடமாக இந்த இடத்திற்கு வந்ததும் அதே போன்று எங்களுடைய செயலாளர்கள் அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பது வேறு எதனாலும் அல்ல, விசேடமாக கூடிய சீக்கிரத்தில் இவைகளை புனர் நிர்மாணம் செய்து அதே போன்று இந்த மக்களுக்கு இதை ஒப்படைப்பதோடு மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் நாங்கள் கண்டு கொண்டு தான் அவ்வாறான ஒரு வேலை திட்டங்கள் செய்யப்பட்ட பிறகு அதன் பிறகு அதை பராமரிப்பதற்கு ஆக்கள் இல்லாத ஒரு குறைபாடு காணப்பட்டது. அதற்கும் கூட எங்களுடைய அமைச்சர் மிகவும் அழகான நல்ல ஒரு திட்டத்தை முன்வந்திருக்கின்றார். ஒன்று, இங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு கணக்கை திறந்து கொண்டு உண்மையிலே இவைகளை புனரமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அப்போ அதற்காக எங்களால் என்ற அனைத்து உதவிகளை நாங்களும் செய்வதற்கு தயார் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் கூடுதலாக 100% இதில் வாழ்பவர்கள் வேறு யாரும் அல்ல, கடல் தொழிலாளர்கள். அப்போ அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களோடு இவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு சீதோசன நிலைமையை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை எல்லாவற்றையும் முதன்மையாக கொண்டு இன்றைக்கு நாங்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த 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 எங்களுடைய மாடி வீடு திட்டத்தை ஒரு அழகானவும் ஒரு வாசனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாற்றுகின்ற வேலையை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த முன்னெடுக்கின்ற வேலைக்கு நாங்கள் நினைக்கின்றோம், எனக்கு இங்கு இருக்கின்ற இந்த வீடு திட்டத்தில் இருக்கின்ற பலரையும் எனக்கு நன்றாக தெரியும். ஏர்னஸ்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அனைவருமே எங்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற அந்த நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இந்த வேலையை செய்து தருகின்றோம். அதன் பிறகு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இங்கே இருக்கின்ற மாடி வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சேர்ந்து இதை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளுங்கள். அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு செய்து தருகின்றோம் என்று உறுதியளிக்கின்றோம். நன்றி. இதுகளை பற்றி கேளுங்களேன். எங்க முக்கியமான அமைச்சர்மார்கள் வந்திருக்கிறாங்க, இதுகளை பற்றி கேளுங்க. அதை கேளுங்க, துண்டா கேளுங்க, வேணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தனியாக. நீங்க